பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் தொடர்பான கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது? உமா, உங்களுக்கு நன்றாகவே தெரியும், சமீபத்திலே பே கமிஷன் என்று சொல்லப்படும் ஊதியங்களை நிர்ணயிக்கும் ஆணையத்தின் பரிந்துரைப்படி மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தியிருந்தது. உயர்த்தப்பட்ட சம்பளம் அவர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் கிடைத்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே எந்த சமயத்திலிருந்து இது அமலுக்கு கொண்டு வரப்பட்டதோ அப்போதிலிருந்து இப்போது வரை விலைவாசி உயர்வை கணக்கு வைத்து 2% அகவிலைப்படி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற அரசியல் ஊழியர்களுக்கும் அவர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கும். ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் இரண்டுமே இதனால் அதிகரிக்கும். இன்று அமைச்சரவை கூட்டத்திலே இது பற்றிய விவாதம் நடந்தது. அதன் பிறகு முதல் ஓய்வூதிய உயர்வை இந்த அமைச்சரவை கூட்டத்திலே முடிவு செய்துவிடலாம் என பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனைப்படி 2% என்று நிர்ணயிக்கப்பட்டு ஊதிய உயர்வு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏனென்றால் பே கமிஷன் மூலமாக அவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட்ட பிறகு புதிய அடிப்படை சம்பளத்தின் கணக்குப்படி தற்போது முதல் முறையாக ஓய்வூதியம் உயர்த்தப்படுகிறது. ஆகவே இப்போதைக்கு இந்த பே கமிஷன் உயர்வுக்கு பிறகு கிடைக்கும் முதல் சம்பள உயர்வாக அவர்கள் கருதுகிறார்கள். கணபதி, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு என வழங்கப்பட உள்ள நிலையில் மத்திய அரசுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது? இதனால் இது முதல் முறையாக பே கமிஷனின் சம்பள உயர்வுக்கு பிறகு நிர்ணயிக்கப்படும் அகவிலைப்படி உயர்வு என்பதால் அரசு இதை கணக்கிடுவதிலே சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும் என அதிகாரிகள் சொல்கிறார்கள். ஏனென்றால் முன்பு 6 மாதத்துக்கு ஒரு முறை டேரன்ஸ் அலவன்ஸ் என்று சொல்லப்படும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வந்தது. அப்படி இதுவரை செய்து வந்தது போல் அல்லாமல் பே கமிஷன் மூலமாக சம்பளத்தை உயர்த்திய பிறகு முதல் முறையாக தற்போது 2% டியர்னஸ் அலவன்ஸ் அல்லது அகவிலைப்படி கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதற்கான செலவு என்ன என்பதை நிர்ணயித்து கணக்கிட்டு பின்னர் அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு செலவு, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பதிலே எவ்வளவு அதிகரிக்கும், அதனால் என்ன செலவு என்பதையெல்லாம் மத்திய அரசு கணக்கிடும். இதைத் தொடர்ந்து மத்திய அரசு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்களுக்கும் சம்பள உயர்வு இதனால் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. தொடர்ந்து வரும் மற்ற செய்திகளை சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.